முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் 58 கட்சிகள் இயக்கங்கள் பங்கேற்பு. திமுக, அதிமுக, தி.க., காங்கிரஸ், பாமக, வி.சி.க., கம்யூனிஸ்டுகள், தேமுதிக, த.வே.க. உள்ளிட்ட கட்சிகள், சமூக இயக்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்று ஆலோசனை. அனைத்து கட்சி கூட்டத்தில் கி. வீரமணி, ஜெயக்குமார், செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன் பங்கேற்பு. காதர் மொய்தீன், அன்புமணி, சண்முகம், முத்தரசன், கமல்ஹாசன், ஆனந்த் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்பு. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாடு தமிழர் மீதான நேரடி தாக்குதல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்கு 8 மக்களவை தொகுதிகள் குறையும் அபாயம் உள்ளதாகவும் பேச்சு. இந்திய நாட்டோட கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களோட அரசியல் உரிமைக்கும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. இது இந்திய ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை மீதான நேரடி தாக்குதல். தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க முடிவு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அறிவிப்பு. விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிப்பு. நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி ஆகியவையும் புறக்கணித்தன. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம். மக்கள் தொகையை சுட்டிக்காட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மற்ற மாநிலங்களையும் முதலமைச்சர் ஒருங்கிணைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தென் மாநில முதலமைச்சர்களிடம் நேரில் பேசி ஒருமித்த கருத்தை உருவாக்கி ஒரு கூட்டமைப்பாக வலியுறுத்த வேண்டிய தேவை உள்ளதாகவும் பேச்சு. முதல்வர் அவர்கள் இதை அத்துணை தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி கட்சியுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம். கல்வி, பொருளாதாரம், குடும்ப கட்டுப்பாட்டை திறம்பட கையாண்டுள்ள தமிழகத்திற்கு பெரும் தண்டனைதான் தொகுதி மறுசீரமைப்பு என த.வே.க. தலைவர் விஜய் எதிர்ப்பு. தென் மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டாலோ பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலோ ஏற்கவே முடியாது என்றும் திட்டவட்டம். நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள 543 எம்பிக்களுக்கே பேசுவதற்கு போதிய நேரம் ஒதுக்கப்படுவதில்லை என த.வே.க. தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. மேலும் எம்பிக்களை சேர்த்துக் கொண்டு நாடாளுமன்ற வளாகத்தில் வெறும் அலங்கார பொம்மைகளாக இருக்க வைப்பதில் என்ன பலன் என்றும் கேள்வி. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் கூட்டணி, தேர்தல் கணக்குகளை விடுத்து பாரபட்சமற்ற அணுகுமுறையை கொண்டுவர த.வே.க. தலைவர் விஜய் கோரிக்கை. குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வளர்ந்த பிள்ளைக்கு தேவையான சுதந்திரம் கொடுப்பது போல மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்குவதுதான் இந்தியா என்ற குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வழிவகுக்கும் எனவும் அறிவுரை. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசு எதுவும் கூறாத நிலையில் அவசரமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது ஏன்? தமிழ்நாட்டை திமுக தான் காப்பாற்றுகிறது என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. பாடலே சொன்ன ஒரு நாடகம் அரங்கிறது, நல்ல காட்சி நடக்குதம்மான்ற மாதிரி ஒரு நாடகம் தான் இன்னைக்கு அரங்கிட்டு இருக்காங்க. ஏதோ மாநிலத்தை இவர்கள் தான் முழுமையாக அந்த உரிமைகளை காப்பாற்றுவர்கள் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு ஓரங்க நாடகத்தை தான் இன்றைக்கு அரங்கிட்டு இருக்காங்க.
சேலம், ஈரோடு, கரூர், பரமத்தியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவு. திருப்பத்தூரில் அதிகபட்சமாக 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் வரை பதிவானதாக வானிலை மையம் தகவல். கோவில்களில் இசை கச்சேரி நடத்தப்படும் போது சினிமா பாடல்கள் பாட அனுமதி இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவில்களில் எந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் பக்தி பாடல்களை மட்டுமே பாட வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைப்பு. தமிழ் மீது மிகுந்த பற்று வைத்துள்ளதாக கூறும் பிரதமர் மோடி சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு, நிதி ஒதுக்கீட்டில் உள்ள வேறுபாடே அவர்கள் தமிழ் பகைவர்கள் என்பதை வெளிச்சமிட்டு காட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். தமிழ்நாட்டுக்கும் நிதி தராமல், தமிழுக்கும் நிதி தராமல் ஆதிக்க மொழிகளை கொண்டு மத்திய பாஜக அரசு அழிக்க துடிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மொழி திணிப்பு ஒரு நாட்டில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என உலக சரித்திரத்தை புரட்டினால் தெரியும் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியது பாஜக. தமிழிசை, அண்ணாமலை உள்ளிட்டோர் கையெழுத்திட்டு தொடக்கி வைத்தனர். நேரமும் காலமும் வரும்போது தமிழகத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்பு. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்க வேண்டும் என இபிஎஸ் கூறியதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை பேட்டி. எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம சிதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம சிதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்போது இதை பற்றி நம்ம பேசுவோங்கண்ணா. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான மலாக்கத்துறை வழக்கு. அமைச்சர் பொன்முடி மார்ச் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பொன்முடிக்கு எதிரான செம்மன் குவாரி வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை மற்றும் 26 கூடுதல் ஆவணங்கள் தாக்கல். கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி உள்ளிட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையில் உள்ள அனைவரும் ஆஜராக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் சம்மன். சென்னை தண்டையார்பேட்டையில் பட்ட பகலில் சடலத்தை சாலையோரம் வீசிய பயங்கரம். மணல் மற்றும் ஜல்லிக்கற்கள் மூட்டைகளை அடுக்கி வைத்து உடலை மறைத்தது யார் என போலீசார் விசாரணை. ஓசூர் அருகே விவசாய நீர் சேமிப்பு கிடங்கில் தவறி விழுந்த 3ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. காப்பாற்றுவதற்காக நீர் சேமிப்பு கிடங்கில் இறங்கிய பள்ளி தலைமை ஆசிரியரும் உயிரிழந்த சோகம். நாமக்கல்லில் தாயும் 2 குழந்தைகளும் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவத்தில் திடீர் திருப்பம். மாயமான கணவனை போலீசார் தேடி வந்த நிலையில் கரூர் அருகே ரயில் முன்பு பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொண்ட சோகம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 சம்மன். வரும் 11ஆம் தேதி புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் இடையே நடை மேம்பாலம் அமைப்பதற்காக
நிலங்களை கையகப்படுத்தும் செங்கல்பட்டு ஆட்சியரின் அறிவிப்பு ரத்து. சட்ட விதிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்றி பணிகளை மீண்டும் மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. அரசு பள்ளியில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பண பலன்களை வழங்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கு. உத்தரவை நிறைவேற்றாத கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரி மோகன் ஆகியோருக்கு 1 வாரம் சிறை தண்டனை. கடன் வாங்கியவரின் சொத்து மீது உரிமை கோரி கனரா வங்கியால் அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. வங்கியில் கடன் வாங்கியே முறையாக திருப்பி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தன் சொத்துக்கு உரிமை கோரி நோட்டீஸ் அனுப்பியதாக தாக்கல் செய்த வழக்கில் உத்தரவு. பெரும் தொகையை கடனாக பெற்று திரும்ப செலுத்தாதவர்கள் மீது வங்கிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. சாதாரண மக்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரிப்பு. 1 பவுன் 64,520 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் 2047ஆம் ஆண்டுக்குள் நகர்ப்புற மக்கள் தொகை 90 கோடியாக உயரும். நகரமயமாக்கலால் எழும் சவால்களை சமாளிக்க 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய முடிவு என பிரதமர் மோடி தகவல். கேரள மாநிலம் இடக்கொச்சியில் கோயில் திருவிழாவின் போது மிரண்ட யானை. 3 கார்கள், 1 பைக் மற்றும் யானையை கொண்டு வந்த லாரி உள்ளிட்டவற்றை சேதப்படுத்திய காட்சிகள். முகலாய பேரரசர் அவுரங்கசீப் பல கோயில்களை கட்டியதாக புகழ்ந்து பேசிய சமாஜ்வாதி எம்எல்ஏக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மகாராஷ்டிராவில் எம்எல்ஏ அபு ஆஸ்மியின் உருவப்படத்தை காலால் மிதித்தும் காலணியால் அடித்தும் பாஜக சிறுபான்மையினர் அணி போராட்டம். முகலாய மன்னர் அவுரங்கசீப்பை புகழ்ந்து தள்ளிய சமாஜ்வாதி எம்எல்ஏ அபு ஆஸ்மியை உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்புங்கள், உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம் என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காட்டம். அவுரங்கசீப்பை புகழ்ந்த சமாஜ்வாதி எம்எல்ஏ அபு ஆஸ்மி பாஜகவின் பி டீம் என சிவசேனா எம்எல்ஏ ஆதித்ய தாக்கரே கடும் தாக்கு. பாஜக ஆட்சிக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் திசை திருப்புவதற்காக அபு ஆஸ்மியை தூண்டி விடுவதாக குற்றச்சாட்டு. அவுரங்கசீப் பற்றிய கருத்துகளுக்காக தொலைபேசி வாயிலாக தொடர்ச்சியாக கொலை மிரட்டல். பிரச்சனையை தவிர்ப்பதற்கு கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாக சமாஜ்வாதி எம்எல்ஏ அபு ஆஸ்மி பேட்டி. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் பான் மசாலாவை மென்று உமிழ்ந்த விவகாரம். சட்டப்பேரவையில் பான் மசாலா, குட்கா பொருட்களுக்கு தடை விதித்து உத்தரவு. மேற்கு வங்க மாநிலம் புருலியா மாவட்டத்தில் அதிவிரைவு ரயிலில் திடீர் தீ விபத்து காரணமாக புகை. கழிவறையில் பீடி அல்லது சிகரெட் துண்டை வீசிய நபரால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம்.
பீகாரில் நிதிஷ்குமார் அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. பொதுமக்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி கிளுகிளுப்பை வைத்துக் கொண்டு போராட்டம். உயர்கல்வியில் 2 முறை ஃபெயிலான ஒருவர் எப்படி பிரதமராக முடியும் என நினைத்ததுண்டு. ராஜீவ்காந்தி குறித்து மூத்த காங்கிரஸ் தலைவர் மணிசங்கர் ஐயர் பேச்சால் கட்சியினர் அதிர்ச்சி. கர்நாடகாவின் காலாபுராக்கியில் மாட்டு வண்டிகள், டிராக்டர்களில் விவசாயிகள் பேரணி. துவரம் பருப்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். நீதிமன்ற உத்தரவுகளை தாமதமின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழக தலைமை செயலாளர் உத்தரவிட்டது தேவையற்றதா? நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டமான கேள்வி. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மாட்டோம் என்பதையே கொள்கையாக வைத்துள்ள அரசு அதிகாரிகள் கடந்த 2 மாதங்களில் மட்டும் உயர்நீதிமன்றத்தில் 550 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கலானதாக நீதிபதிகள் வேதனை. புது காதலியுடன் சேர்ந்து பழைய காதலியை தீர்த்து கட்டிய காதலன் சமாதானம் பேச வரவழைத்துவிட்டு கடைசியில் பெண்ணை கொலை செய்து மலைசாலையில் உடலை வீசியது அம்பலம். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் ட்ரம்ப் உரையின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி. Finding that members continue to engage in willful and concerted disruption. சபாநாயகர் உத்தரவிட்டும் அமர மறுத்த ஜனநாயக கட்சி பிரதிநிதி வெளியேற்றம். பதிலுக்கு பதில் வரி விதிப்பதில் விடாப்பிடியாக இருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் வரி உயர்வு என அறிவிப்பு. வர்த்தக போரோ அல்லது வேறு எந்தவிதமான போராக இருந்தாலும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள சீனா தயார். வரி விதிப்பதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறும் காரணங்கள் வேடிக்கையாக இருப்பதாக விமர்சனம். பெண்களின் கருக்கலைப்பு உரிமைக்கு எதிராக இருக்கும் அதிபர் ட்ரம்புக்கு கண்டனம். ஜனநாயக கட்சி பெண் எம்பிக்கள் பிங்க் நிற உடையணிந்து நாடாளுமன்றத்தில் பங்கேற்றதால் பரபரப்பு. ஆண்டில் காபூல் விமான நிலைய வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய தீவிரவாதியை கைது செய்ய உதவிய பாகிஸ்தான். பாராட்டு தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நன்றி. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துவது தொடர்பான கடிதங்களுக்கு இந்தியாவிடம் இருந்து பதில் வரவில்லை. வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனஸ் கவலை. அமெரிக்காவின் டலாஸ் நகரில் திடீரென சுழன்றடித்த புழுதி புயல். வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஸ்டீவ் ஸ்மித் அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தோற்ற நிலையில் முடிவு.
கோவையில் விமர்சையாக நடைபெற்ற கோனியம்மன் கோவில் தேர் திருவிழா. தேரின் மீது மிளகு உப்பு வீசி பக்தர்கள் வழிபாடு. பெண் பக்தர்கள் கோலாட்டம் ஆடி சுவாமி தரிசனம். அவதூறு கருத்துக்களை தெரிவித்த நடிகர் சிங்கமுத்துக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் மாஸ்த நீதிமன்றத்தில் வடிவேலு ஆஜர். குறுக்கு விசாரணை செய்ய சிங்கமுத்து தரப்பு அனுமதி கேட்ட நிலையில் வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம்.